அண்மை செய்தி. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்படுகிறது. டிஆர்பி ராஜா, MM அப்துல்லா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், எழிலன் ஆகியோரும் குழுவில் இருக்கிறார்கள். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். TKS இளங்கோவன், அமைச்சர்கள் கோவி செழியன், பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் டிஆர்பி ராஜா, MM அப்துல்லா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், எழிலன் ஆகியோரும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். கார்த்திகேய சிவசேனாதிபதி தமிழரசி ரவிக்குமார் ஆகியோரும் தேர்தல் அறிக்கை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. TKS இளங்கோவன், அமைச்சர்கள் கோவி செழியன், பழனிவேல் தியாகராஜன் ஆகியோரும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். டிஆர்பி ராஜா, MM அப்துல்லா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், எழிலன் ஆகியோரும் குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். கார்த்திகேய சிவசேனாதிபதி தமிழரசி ரவிக்குமார் ஆகியோரும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். 2026 தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழி தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் டிஆர்பி ராஜா, MM அப்துல்லா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், டாக்டர் எழிலன் ஆகியோரும் இடம்பெற்றிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கண்ணன், 3 அமைச்சர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள்? நிச்சயமாக 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்காக திமுக முழு வீச்சில் தயாராகி வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பு நிகழ்ச்சி, மக்கள் சந்திப்பு என்று தொடர்ந்து பல்வேறு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்கான குழுவை அமைத்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால், சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவானது மாநிலம் முழுவதும் பயணம் செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தலைமையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், வர்த்தகர் அணி துணைத் தலைவரும் தமிழ்நாடு அரசின் அமைச்சருமான கோவி செழியன், சொத்து பாதுகாப்பு குழு செயலாளரும் தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான PTR பழனிவேல் தியாகராஜன், தொழில்துறை அமைச்சரும் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளருமான TRP ராஜா, அயலக அணி செயலாளர் MM அப்துல்லா, செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், மருத்துவர் அணி செயலாளர் மருத்துவர் எழிலன் நாகநாதன், சுற்றுச்சூழல் அணி செயலாளர் கார்த்திகேய சிவசேனாபதி, மகளிர் தொண்டர் அணி செயலாளர் தமிழரசி ரவிக்குமார், இந்திய ஆட்சி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அந்த IAS அதிகாரி G சந்தானம் மற்றும் தொழில் முனைவோரும் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை நடத்தி வரும் ட்ரீம் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை நடத்தி வரும் அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் துறை சம்பந்தம் உள்ளிட்டவர்கள் அடங்கிய குழுவை அமைத்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த குழுவை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பு மக்களும் அவர்களின் பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழுவாக அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வர்த்தகர் அணி, தொழில்துறை மற்றும் மருத்துவர், சுற்றுச்சூழல், மகளிர் அணி சார்பில் ஒரு பிரதிநிதி மற்றும் இந்திய ஆட்சி பணி அதிகாரி மற்றும் தொழில்துறை அனைத்து தரப்பின் கருத்துக்களை கேட்கும் வகையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவானது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுநல சங்கங்கள், வணிக அமைப்புகள், இளைஞர்கள், விவசாய அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், தோழமை இயக்கத்தினர் மற்றும் பொதுமக்களின் நலம் விளையும் அமைப்புகளுடன் கலந்து ஆலோசனை செய்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த குழுவானது விரைவில் முதலமைச்சரை சந்தித்து அண்ணா அறிவாலயத்தில் முதல் கட்ட ஆலோசனை நடத்தி விரைவில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு அமைப்புகளிடமிடம் கருத்தை தெரிவித்து 2026 ஆண்டுக்கான திமுக அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.